திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பார்க்குறாங்கல்ல, ஒரு சினிமாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தனியார் சேனலில், சன் டிவி, விஜய் டிவிலலாம் ஏதாவது படம் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில படங்களை. அப்போ இதுதான் மூட நம்பிக்கை அப்படிங்கிறது. இது ஒரு மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை தான் இந்த மத மூட நம்பிக்கைகளுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. பாருங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இப்போ ஒரு இஸ்லாம் மதம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அதில் உள்ள விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுதான் அதை அவங்க சலிப்பு ஏற்படுதா இல்லையோ தெரியல, அதுக்கு வெளியே காட்டிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா எதையும் ஒரு புதுசாக இருக்கணும். இப்போ அது மாதிரி ஒரு இந்து மதம்னு வச்சுக்கோங்க, ஒரு வேதம் புராணம்னு சொல்லிட்டு, ராமாயணம்னு சொல்லி, மகாபாரதம்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அது நல்லா தான் இருக்குது, ஒரு கற்பனை தான் நல்லா இருக்குது. புதுசாக வேறு ஒரு கதை சொல்லாமல், கதைக்கா பஞ்சம் அந்த உலகத்தில். ஒரு திரைப்படத்தை நீங்கள் எத்தனை வாட்டி பார்ப்பீங்க? எவ்வளோ பிரம்மாண்டமான திரைப்படங்கள்லாம் இருக்குது. டைட்டானிக் இருக்குது, அவதார் இருக்குது. அதே எத்தனை வாட்டி பார்க்க முடியுது? ஒரு 4 வாட்டி தான் பார்க்க முடியும், மிஞ்சி போனால் 2 வாட்டி தான் பார்க்க முடியும். சில படங்கள்லாம் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். அதுவே அவதார் செகண்ட் பார்ட்லாம் பார்த்தா ஒரு வாட்டி தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்போ அடுத்து வேறு என்ன அப்படின்னு தான் பார்க்க தோணுது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த ராமாயணம் மகாபாரதத்தெலாம் திரும்ப திரும்ப பார்க்குற, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னா அதுதான் மூட நம்பிக்கை. அதை நீ உண்மைன்னு நினைக்கிற, அது உண்மைன்னு நினைக்கிற. நீ அவதார் படத்தை அது கற்பனைன்னு நினைக்கிற, அதனால தான் அதை நீ ஒரு வாட்டி பார்த்த. அது ஆனால் ராமாயணத்தை ஏன் திரும்ப திரும்ப கேட்குற, மகாபாரதத்தை ஏன் திரும்ப திரும்ப கேட்குற? நீ அதை உண்மைன்னு நம்புகிற. உண்மைன்னு நம்பும்போது உனக்கே ஒரு சந்தேகம், அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம். அதனால தான் நீ அதிலே நிற்கிற. நீ அதை ஒரு கற்பனைன்னு நினச்சிருந்தா நீ அதை தாண்டி வேறு இடத்துக்கு போயிருப்ப, வேறு ஒன்று எதிர்பார்த்துருப்ப, இன்னும் புதுசாக வேறு ஏதாவது கற்பனை. ஏன்னா கற்பனைக்கு பஞ்சமே கிடையாது இந்த உலகத்தில். கற்பனைங்கிறது என்னது? புதுமை தான் கற்பனை. ஒன்றுலேருந்து இன்னொன்று புதுமை. இப்போ மனிதர்கள் பிறக்கிறாங்க, யாரும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறதே கிடையாது. இன்னும் கோடிக்கணக்கான வருஷங்களாக அந்த பூமியில் மனிதனை இருந்தாலும் யாரும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் பிறக்கவே மாட்டாங்க. அப்போ புதுமைக்கு பஞ்சமே கிடையாது. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் அச்சஸெல்லாம் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும், புதுமைக்கு பஞ்சமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு கதைகளுக்கும் பஞ்சமே கிடையாது. அப்படின்னா நீ ஏன் அந்த ஒரே கதையில் நிற்கிற அப்படின்னா அதை நீ உண்மைன்னு நினைக்கிற. அதனால தான் நீ அந்த கதையிலே நிற்கிற, அந்த மகாபாரதத்திலே நிற்கிற. மகாபாரதம் ராமாயணம் அதிலே திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கிட்டே இருக்க. காரணம் என்னென்னா உனக்கே டவுட், அதில் ஏதோ அதை உண்மைன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது உண்மைன்னு சொல்லும் போய் தான் நீ அதிலே நிற்கிற. உனக்கு சந்தேகமாக இருக்குது, ஏதோ அதில் ஏதோ தப்பு இருக்குது, அது எப்படி உண்மையாக இருக்க முடியுங்கிற கேள்வி உனக்குள்ளே இருக்குது. அது நீ கற்பனைன்னு நினச்சிருந்தேன்னா அடுத்து புதுசாக ஒரு கற்பனை தேடி போயிருப்ப. அது உண்மைன்னு சொல்லி உன்னை ஏமாற்றும் போது உனக்கே டவுட்டாக இருக்குது. நம்ம உண்மையிலே நம்ம நம்புகிறோம்ல இது உண்மைன்னு சொல்லிட்டு, இது ராமாயணமோ மகாபாரதமோ இதை உண்மைன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதில் ஏசுநாதர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்து மேலே போனார் அப்படிங்கிறத நம்ம உண்மைன்னு சொல்லி நம்புகிறோம். அவங்க உண்மைன்னு சொல்கிறாங்க, அதில் ஏதோ டவுட் இருக்குது, இது எப்படி சாத்தியமாகும்? அறிவியல் விதிமுறைப்படி இது சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற சந்தேகம் இருக்க போய் தான் நீ அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க. எப்போ நீ அதை விட்டு கடந்து வருவது தெரியுமா? அது கற்பனை, அது ஒரு கற்பனை கதை. உண்மைன்னு உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, அது ஒரு கற்பனை கதை. கற்பனை அளவில் அது ஒரு உண்மை, அது கற்பனை அவ்வளோதான். ஆனால் அது ஒரு பொய். எப்படின்னா அதை உண்மைன்னு சொன்னாங்க பாருங்கள், அங்கே தான் அது பொய்யாகுது. ஒரு கற்பனைக்கு கூட உண்மை இருக்குது, கற்பனையாக அது உண்மை. ஆனால் ஆனால் உண்மைன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்க பாருங்கள், கற்பனைங்கிறத மறைச்சிட்டு உண்மைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் பொய். அங்கே அதுதான் அந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு பொய். அப்போது மனிதர்கள் ஏன் திரும்ப திரும்ப இந்த மகாபாரத ராமாயணத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை உண்மைன்னு சொல்லி இவங்களை நம்ப வைக்க முயற்சி பண்ணும்போது தான் இவங்களும் நம்புகிறாங்கல்ல. நம்பும்போது அவங்களுடைய உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது, இது எப்படி உண்மையாக இருக்க முடியும், இது எப்படி உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ராமாயணம் மகாபாரதம் அனுமர் எப்படி மலையை தூக்கிட்டு போக முடியும், இது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அந்த மலைக்கு அடியில் கையை விட்டு அந்த மலையை எப்படி பேர்க்க முடியும்? கையை உள்ளே விடணுமே, அந்த மலைக்கடியில் கையை விடணும்னா ஒரு மலையை பேத்தெடுக்கிற அப்படின்னா மலைக்கடியில் ஒரு கையை விடணும். கையினா அப்போ கைங்கிறது எப்படிப்பட்ட கை? அது அதில் ரத்தமும் சதையும் இருக்குதா? ஒரு 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 புல்டோசர் மாதிரி பேத்து எடுக்கிற மாதிரியான ஒரு கை கரடு முரடாக இருந்தால் தானே அது அடியில் பேத்து எடுக்க முடியும். அப்படி தூக்கணும். அப்புறம் அதுக்கு அப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணி எப்படி தூக்குவாங்க அந்த ஆகாயத்தில்? அப்போ இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி அறிவியல் ரீதியான ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதுக்கு உண்மைன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. கற்பனைன்னு சொன்னால் அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. நீ கற்பனைன்னு சொல்லிட்டேன்னா
கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கற்பனை, அவ்வளோதான். அதுக்கு கேள்வியே கிடையாது. ஆனால் நீ உண்மைன்னு சொல்லும்போது தான் அது திரும்ப திரும்ப ஏன் கேட்குறாங்க தெரியுமா? அது பெரிய சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இல்லை. அது ஒன்று உண்மைன்னு சொல்கிறதுனால அதில் ஏதோ ஒரு பொய் இருக்குது. அது வந்து கற்பனைன்னு ஒத்துக்கிட்டால் தான் அதுலேருந்து அவங்க கடந்து போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கதை இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து திருடர் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், ஒரு செடி புதர் மாதிரி இருக்குது அவங்க வீட்டுக்கு பின்னாடி. அதிலே வாயை கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கார். வீட்டிலேருந்து தண்ணி கோரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, வாயை கொப்பளித்து அந்த செடியில் ஊற்றிக்கிட்டே இருக்கார். ஏன் இவர் வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கார், வாயை கொப்பளித்து அந்த செடியில் ஊற்றிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா, செடிக்குள்ளே ஒரு திருடன் இருக்கிறான். அந்த திருடன் இருக்கிறான் அப்படிங்கிறனால தான் அவர் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கார். அதுபோல் தான் மக்கள் வந்து இந்த மகாபாரத்தையோ அல்லது பைபிளையோ அல்லது வந்து ராமாயணத்தையோ அல்லது வந்து குர்ஆனில் சொன்ன உண்மை சம்பவங்கள் இன்னும் இவங்ககிட்ட சொல்கிறாங்கல்ல, புரிதம் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ இது எல்லாமே இதில் ஏதோ ஒரு பொய் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன், திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அந்த விஷயத்தை இப்போ வந்து ஒரு ஃபைல் இருக்குது, ஒரு சிபிஐ வந்து ஒரு குற்றம் நடக்குது. அதில் என்ன யார் இதை பண்ணியிருப்பாங்க, இந்த குற்றத்தை யார் பண்ணியிருப்பாங்க அல்லது இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த ஃபைலை புரட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கேஸ் முடிஞ்சிடுச்சிங்க, இவர் தான் குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அப்படின்னா அந்த கேஸை ஃபைல் பண்ணி வச்சுருவாங்க. அதுபோல் தான் மனிதர்கள் வந்து இந்த ராமாயணத்தையோ மகாபாரத்தையோ அல்லது பைபிளையோ குரானையோ அல்லது புத்தர் சம்மந்தப்பட்ட சில மூடநம்பிக்கை கதைகளையோ நடைமுறைக்கு சாத்தியமில்லாத கதைகளையோ ஏன் திரும்ப திரும்ப கேட்குறாங்க தெரியுமா? அதில் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இன்னும் அந்த வழக்கு முடிக்கப்படவில்லை. அது கற்பனையான ஒரு விஷயத்த உண்மைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அது உண்மை இல்லைன்னு மனிதர்கள் ஒத்துக்கிற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இது உண்மை இல்லை, இது வெறும் கற்பனை தான் அப்படிங்கும்போது அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணி துறதிக்கு வச்சுருவாங்க. இதுதான் வந்து இந்த திரும்ப திரும்ப ஏன் இந்த ராமாயணத்தை மகாபாரத்தை கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணம். அதனால் ஒரு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நீ கேட்குறனாலே அது ஒரு மூட நம்பிக்கை தான். ஒரு சினிமாவை நீ திரும்ப திரும்ப பார்க்குற அப்படின்னா அது ஒரு மூட நம்பிக்கை. வேறு வழியில் நீ ஒரு சோம்பேறியாக இருக்கலாம், உனக்கு பொழுதுபோக்குறதுக்கு வேறு எதுவுமே தெரில, எப்படியாவது பொழுது போக்கணும், அதுக்காக தான் வந்து நீ திரும்ப உனக்கு ஒரு தேடலே இல்லை, நீ திரும்ப ஒரு தேடணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. அதனால நீ திரும்ப ஒரு விஷயத்த நீ பார்த்துக்கிட்டே இருக்க. டிவியில் சேட்டலைட் சேனலில் திரும்ப ஒரு படத்தை போடுற, அப்போ திரும்ப ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிற, சினிமா பாட்டு ஆஹா ஓகோன்னு சொல்லிவிட்டு திரும்ப அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிற. எதுவாக இருந்தாலும் போர் அடிக்கும். ஒரு வாட்டி தான் எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பாருங்கள், எல்லாம் நடக்கிற விஷயம் இன்னொரு வாட்டி நடக்காது. ஒரு வாட்டி தான் ஒரே மாதிரி நேற்று மாதிரியே நம்ம இன்றைக்கி இருக்கிறது கிடையாது. நேற்று வேறு மாதிரி வாழ்ந்தோம், ஆனால் இன்றைக்கி வேறு மாதிரி வாழ்கிறோம். ஆனால் நேற்று செய்த வேலை தான், அதே தொழில், அதே வீடு, அதே மனிதர்கள் எல்லாத்தையும். ஆனால் இதில் ஏகப்பட்ட புதுமை இருக்குது. நேற்று வேறு மாதிரி பேசணும், வேறு இடத்துலேருந்து பேசணும், வேறு மாதிரி சாப்பிட்டோம், வேறு ஒரு மனநிலையில் இருந்தோம், இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேறு மாதிரி இருப்போம். இப்படி எல்லாத்தையுமே புதுசாக பார்க்குற நாம் ஏன் இந்த சினிமாவை நீங்கள் திரும்ப பார்க்குறீங்க? ஒரே சினிமாவை ஏன் திரும்ப பார்க்குறீங்க? ஒரே பாட்டை ஏன் திரும்ப கேட்குறீங்க? அதுபோல் வந்து அந்த மாதிரி பைபிளோ குரானோ இதெல்லாம் ஏன் திரும்ப கேட்டுட்ருக்கீங்க? எல்லாம் மூட நம்பிக்கை, சோம்பேறித்தனம். புதுசாக என்ன தேடல் இல்லை உங்கள்கிட்ட. ஒரு தேடணும் அப்படி இங்கே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்க, அல்லது முன்னோக்கி போகிறதுக்கு பயம். புதுமை தான், எல்லாம் புதுசாக தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நடக்க போகிறது அத்தனையும் புதுசு தான், அடுத்த நிமிஷம் நடக்க போகிறது எல்லாமே புதுசு தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் திரும்ப கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னோக்கி போகிறதுக்கு பயம், சோம்பேறித்தனம். அதனால் இந்த நேரத்தை எப்படி போக்குறது, வேறு வழி இல்லை, திரும்ப அதையே கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து ஒரு சினிமாவே இருந்தால் கூட நீங்கள் புதுசாக பார்க்குறதுக்கு 1008 சினிமா இருக்குது, புதுசாக பார்க்குறதுக்கு சினிமா இருக்குது. காட்சி ஊடகமாக இருந்தால் கூட, ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தால் கூட புதுசாக தான் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ரீல்ஸ் எல்லாம் புதுசாக காமிக்கிறாங்க. போட்டதே காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் போர் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு புதுசாக மக்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுபோல் புதுசாக பார்க்குறது கூட இந்த டிவிலே அதிலே உனக்கு இருக்குது, அதை கூட தேடாமல் பழைய படத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் தான் இந்த மூட நம்பிக்கையும் அப்படி தான். இது எல்லாமே மூட நம்பிக்கை. நீ சினிமாவை திரும்ப பார்க்குற, ஒரு பாட்டை திரும்ப கேட்குற அப்படின்னாலே உனக்கு சோம்பேறித்தனம். புதுசாக போய் தேடணும், ஒரு தேடலுங்கிறது இல்லை. நேரத்தை எப்படி போக்கணுங்கிறதுக்காக திரும்ப கேட்டுட்ருக்கு. அதுபோல் தான் அப்போ மதமும் என்னது, நீ வந்து மத நூல்கள் அதில் சொல்லப்படுகிற கதைகள் திரும்ப அதை கேட்டுக்கிட்டே இருக்கிற.
ஏதோ போர் அடிக்காத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கிற, சலிக்காத மாதிரியே வெறுக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஒவ்வொரு வாட்டியும் அதிசயமாக கேட்குற மாதிரி நீ ஒரு பொய்யான போலியான ஒரு நடிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிற. ஒவ்வொரு வாட்டியும் அதே கதையை தான் சொல்கிறாங்க. வானத்துக்கு ஏசுநாதர் 3ஆம் நாள் கிளம்பி போனார் அப்படின்றாங்க. அதை நீ அப்படியா அப்படியான்னு ஒவ்வொரு வாட்டியும் ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஏன் அப்படி நடிக்கிற? அப்படின்னா முன்னோக்கி போகிறதுக்கு அடுத்து புதிதான கதைகளை கேட்குறதுக்கு உனக்கு சோம்பேறித்தனம். புதுசாக அந்த உலகத்தில் எத்தனையோ கதைகள் நீயே உருவாக்கலாம், யாரோ உனக்கு உருவாக்கி தரணும். அதான் உன்னுடைய சோம்பேறித்தனமாக இருக்குது. அப்போ எப்போ இந்த சோம்பேறித்தனம் போகணுன்னா, நீ கதைகளை உருவாக்கு. யாரோ ஒருத்தர் கதைகள்னால் அது யாரோ உருவாக்கி தருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க போய் தான் யாரோ உருவாக்கி தந்த கதைகளை நீ இன்ன வரைக்கும் அது திரும்ப திரும்ப கேட்குற. நீ ஒரு படைப்பாளியாக இருந்த அப்படின்னா புதுசாக தான் கேட்டுக்கிட்டு இருப்ப. அடுத்து புதுசு என்ன, புதுசாக வேறு ஏதாவது கதை அப்படி தான் யோசிப்பேன். இந்த மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை கேட்டுக்கிட்டு அதை உண்மைன்னு வேறு நம்பிக்கிட்டு இருக்கிற. அப்போது உன்ட ஒரு படைப்புத்தன்மை, ஒரு படைப்பு எப்படி உருவாக்கப்படுகிறது, ஒரு கற்பனை எப்படி செய்யப்படுகிறது என்பது உனக்கு தெரியல. அப்போ நீ ஒரு படைப்பாளியாக ஆகணும். அப்போ தான் இந்த மாதிரி மூட நம்பிக்கை திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து நீ அடுத்த விஷயத்துக்கு நீ போயிட்டே இருப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சினிமா பாடல் ரொம்ப ஆகா ஓகோன்றீங்க. ஆனால் அந்த இளைய தலைமுறைக்கு பாருங்கள், நீ எதெல்லாம் ஆகா ஓகோன்னு சொன்னியோ அந்த பாட்டை அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதான், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இளைய தலைமுறை இருப்பாருங்க, அவங்க இந்த புது படத்தில் வர பாட்டை தான் கேட்டுட்ருப்பாங்க. அடுத்தடுத்து புதுசாக போயிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அதை புதுசாக தேடுறது தான். நீ ஆகா ஓஹோங்கிறதுக்காக சூப்பராக இருக்குன்றதுக்காக அவங்க அதிலே நிற்க மாட்டாங்க. ஏன்னா புதுமையை தேடுறாங்க. இப்போ மனிதர்கள் அழகாக இருக்காங்க, அதுக்காக அவங்களே கொண்டாடிட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து மனிதர்கள் அழகாக பிறக்க மாட்டாங்களா என்ன? இன்னும் அழகாக கூட பிறந்துக்கிட்டே இருப்பாங்க மனிதர்கள். அதுக்காக யாருக்குனே ஒருத்தர் அழகாக கிளியோபட்ரா இன்னும் கொண்டாடி கிளியோபட்ரான்றாங்க. இது யாருன்னு தெரில. அவங்க தான் உலக அழகியும் அவங்க இன்னை வரைக்கும் கொண்டாடிட்டுருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட கிளியோபட்ரர்கள் வரப்போகிறாங்க, புதுசாக பிறந்துட்டுருக்காங்க, இப்போவும் கூட இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்காம யாரோ ஒருத்தர் என்றைக்கோ ஒருத்தர் யாருன்னே தெரியாது, அவங்க ரொம்ப அழகு, அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது, அவங்க அழகுன்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்னை வரைக்கும் அவங்க தான் அழகு, உலகத்துலேயே அவங்க தான் அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய பொய் பாருங்களேன். அதுதான் அழகுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அது அன்னைக்கு வேணால் அழகாக இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் அழகுங்கிறது வந்துக்கிட்டே தானே இருக்குது. உலகத்தில் இன்னும் 800 கோடி பேர் இருக்காங்க. இதில் கண்டிப்பாக 500 கோடிக்கு மேலே அதுபோல் அதை விட அழகானவங்க இருக்க தான் செய்வாங்க, இன்னமும் பிறக்க தான் போகிறாங்க. அப்போ நீ முன்னோக்கி பாரு, முன்னோக்கி பார்க்க மாட்டேன்ற, பயப்படுற, உனக்கு ஒரு தேடல் இல்லை. அதனால் கற்பனை, அதை புதுமை இதெல்லாம் பற்றின உனக்கு தெரியாதனால தான் இந்த கடந்த காலத்திலே நீ நின்றுட்டுருக்குற. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் மதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனம் முன்னோக்கி போக மாட்டாங்க. அவங்க சோம்பேறிகள். அவங்க இஸ்லாமிய மதம் பிறந்த பகுதியை பாருங்கள், அரேபிய பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா அது பாலைவனம். அங்கே நீங்கள் உழைக்கவே முடியாது. அப்போ அந்த பகுதியிலேருந்து தான் ஒரு மதம் தோர்ந்தது அப்படின்னா அந்த மதத்தை அவங்க ஏன் திரும்ப ரொம்ப இறுக பிடிக்கிறாங்க, திரும்ப அந்த கதையை உண்மைன்னே நம்புகிறாங்க. புதுசாக அவங்களுக்கு ஒரு கற்பனையை புதுசாக ஒன்றும் தேட முடியல. முன்னோக்கிய பயணம் அவங்ககிட்ட இல்லை. அவங்களால உழைக்க முடியல. காரணம் அவங்கள்ட்ட ஒரு சோம்பேறித்தனம். புதுசாக தேடணும் அப்படின்னா அதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கணும். இப்போ உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். இப்போது நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் நீ குடியிருக்கிற அப்படின்னா அங்கே உழைக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கும். புதுசாக உழைக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்து என்ன உழைக்கலாம், அடுத்து வறட்சியாக இருக்குது பாருங்கள், அங்கே சோம்பேறியாக இருப்பாங்க. உழைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணுறது? அதனால் பேசின கதைகளே திரும்ப பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவே உழைப்பதற்கு நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க புதுசாக ஏதாவது அங்கே உழைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, புதிய அனுபவங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த அனுபவங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவே வறட்சியான ஒரு பூமியில் வாழ்கிறவங்க, ஒரு ராஜஸ்தானில் ஒரு அரேபியா பூமியில் வாழ்கிறவங்களுக்கு அங்கே உழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு அனுபவம், புதுமையான அனுபவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் வெயில், வெளியே தலை காட்ட முடியாது. நைட் ஆனால் பயங்கர குளிர், வெளியில் தலை காட்ட முடியாது. ஏதாவது துணியெல்லாம் போட்டு வச்சு தான். அப்போ அப்படிப்பட்ட பகுதியில் இருக்கும்போது உனக்கு புதுமையான அனுபவங்களை சந்திக்க முடியாது. சோம்பேறியாகிடுவாங்க. வெயில் கடும். இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை விட்டே வெளியே வர மாட்டோம். அப்போது மே மாதத்துலாம் அப்போ இதை விட 100 மடங்கு வெயில் அடிக்கும், அல்லது 10 மடங்கு வெயில் அடிக்கும். எங்கே? அந்த அரேபிய பாலைவனத்தில், இந்த ராஜஸ்தான்லலாம். அப்படி இருக்கும்போது அவங்க வெளியே தலை காட்டவே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அனுபவங்களே இருக்காது. நீ வெளியில் அங்கங்கே போய் வந்தால் தானே உனக்கு நல்ல அனுபவம் இருக்கும், புதிய கதைகள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும், நிறைய சம்பவங்கள் நடக்கும். இப்போ ஐரோப்பிய பகுதியை பார்த்திங்கன்னா வெளியில் பனிப்பிரதேசமாக இருந்தாலும் வசந்த காலங்கள் அப்படி இப்படிலாம் பனிப்பிரதேசமாக இருந்தாலும் வெளியில் தலை காட்டலாம்.
அப்படின்ற மாதிரி சுதந்திரமாக உழைப்பாங்க. அதனால் புதிய புதிய கதைகள் கிடைக்கும். இப்போ நம்ம பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கதைகள் கிடைக்கும். ஏன்னா வெளியில் தமிழ்நாடு நல்ல மழை பெய்கிற நாள்களில் வெளியில் போவாங்க, அங்கேயும் போவாங்க. வெயில் ஒன்றும் இந்த இயற்கை வந்து மனிதர்களுக்கு எதிரானது கிடையாது. வெயில் ஒன்றும் ரொம்ப கொடுமையானது கிடையாது. அப்படி இருக்கும்போது வெளியிலலாம் போவாங்க, புதிய புதிய கதைகள் கிடைக்கும். அதனால் கற்பனைக்கு நமக்கு பஞ்சம் கிடையாது. நமக்கு ஒரு தேடல் இருக்கும். அதுவே பயங்கர வெயில் அடிக்குது, மே மாதம் அக்கி நட்சத்திரம்னா வீட்டை விட்டு யாரும் வெளியே வர மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது அப்போ அந்த வெயில் அதிகமாக அடிக்கிற அந்த அரேபிய பகுதிகளில் மக்கள் வெளியே வர்றதுக்கே அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு உழைப்பதற்கே சோம்பேறித்தனப்படுவாங்க. அவங்களுக்கு புதுசாக ஒன்றை தேடுறதுக்கு அடிப்படையானது எது? உழைப்பு. அவங்க ஒரு சோம்பேறியாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே வெயில் கடுமையாக இருக்குது. அப்போது அவங்களுக்கு கற்பனை திறன். அதனால தான் அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப கேட்குறாங்கன்னா, முன்னோக்கி போகிறதுக்கு ஒரு தேடலுக்கான இடமா அது இல்லை. புதிய புதிய கதைகள், சம்பவங்கள் நடப்பதற்கு அங்கே வாய்ப்பு, ஒரு சாதகமான சூழ்நிலை அந்த அரேபிய பாலைவனங்களில் அல்லது ராஜஸ்தானில், ஆப்கானிஸ்தானில் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, கடந்த காலங்களில் சொல்லப்பட்ட கதைகளை, சம்பவங்களை திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. அதுதான் அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. கடந்த காலத்தில் வந்து இன்றைக்கி எவ்வளோ அவமானப்பட்டாலும் கடந்த காலத்தில் நாமெல்லாம் மாவீரர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது அவங்க அந்த கதைகளை நினச்சி திரும்ப திரும்ப ஒரே கதையை திரும்ப மதம் சார்ந்த கதைகள், இஸ்லாமிய மதம் சார்ந்த கதைகளை திரும்ப சொல்லி அவங்க அதிலே நிற்கிறாங்க, முன்னோக்கி போக மாட்டேன்றாங்க. அப்போது இதெல்லாம் வந்து திரும்ப ஒரு விஷயத்தை கேட்குறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சோம்பேறித்தனம், மூட நம்பிக்கை. அதுதான் இந்த மூட நம்பிக்கைகளுக்கும் மதவெறிக்கும் காரணமாக இருக்குது. ஏன் வந்து இந்த ஐரோப்பாவிலலாம் வந்து இந்த மாதிரி மதவெறி என்பது இல்லை அப்படின்னா, அவங்க உழைக்கிறாங்க. உழைப்பதற்கு ஏற்ற ஒரு பூமி அது. நல்ல வளம் நிறைந்த பூமி. உழைச்சிக்கிட்டே இருக்கலாம். தண்ணீர் வசதி உள்ள அங்கே இருக்குது. அதனால் உழைச்சிக்கிட்டே இருக்கலாம். அதனால் அவங்க கதையில் அவங்களுக்கு தினம் புதுசாக சம்பவங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அனுபவங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. உழைப்பதற்கு ஏற்ற ஒரு பூமியாக இருக்கிறதுனால புதிதாக அனுபவங்களை சந்தித்து அப்போ புதிதாக அவங்க வாழ்க்கையில் கதைகள் ஏற்பட்டுக்கிட்டே. இன்றைக்கி வெளியில் போனாங்க அப்படின்னா தினமும் ஒரு 100 கதையோடு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 10 கதையோடு திரும்பி வருவாங்க. ஆனால் வந்து நீங்கள் ஒரு அரேபிய பாலைவனத்துலேயோ ஒரு ராஜஸ்தான் பாலைவனத்தில் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா வெளியிலே தலை காட்ட முடியாது, அவ்வளோ வெயில் அடிக்கும். இரவானா அவ்வளோ குளிரும். அப்போது உனக்கு அனுபவங்களே கிடைக்காது, வேலையே செய்ய முடியாது, உழைக்கவும் முடியாது. சோம்பேறி எங்கேயா நிழலாக இருக்கா அதில் போய் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அப்போ அங்கே வந்து புதிய கதைகள் கிடைக்காதுல்ல. அதனால தான் திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒரே விஷயத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, பிடிச்சிக்கிட்டு அந்த இஸ்லாமிய மதம் சார்ந்த கட்டுக்கதைகள் அதை திரும்ப பிடிச்சிட்ருக்காங்க. அதுபோல் வந்துன்னா மதம்னால நீ மதத்தில் நீ தீவிரமாக இருக்கனாலே நீ ஒரு பழமைவாதி, முன்னோக்கி தேட மாட்டேன்ற அப்படின்னு தான் அர்த்தம். உன்னோட கற்பனை திறனில் நீ ஒரு சோம்பேறி அப்படின்னு தான் அர்த்தம். இந்த சினிமாவை திரும்ப பார்க்குறது, சினிமா பாட்டை திரும்ப கேட்குறது, இது எல்லாமே வந்து ஒரு சோம்பேறித்தனம் தான். அதனால் இதோட முடிப்போம்.